உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரியை வச்சு செய்யக்கூடிய பொரி உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நம்மளுக்கு தேவையான அளவு பொரி எடுத்துக்கலாம். இதில் நல்லா தண்ணி ஊற்றி பொரியை அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுக்கும்போது பொரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. தண்ணி ஊற்றுனதுமே நம்ம இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை, பொட்டுக்கடலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பவுடர் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை. இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்தி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்குது, அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தக்காளி மசிய வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரை உள்ள சேர்த்துடலாம். இந்த பவுடர் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற இந்த பொரியை உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்டாகவும் டின்னராகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.